நம்ம தூத்துக்குடி ராஜேசு ஒரு நேர்மையான கடின உழைப்பாளி பரம்பரை விவசாயி. அவனோட வாழ்க்கையே அவனோட சிறிய நிலத்தையும் அதுக்கு கிண்ணத்திலிருந்து பாய்கிம் தண்ணியையும் வச்சுதான் இருக்கு. ஆனா ஒரு பெரிய கோடை காலத்தில் நிலம் காய்ஞ்சி போனது. ராஜேஷின் கிண்ணத்திலையும் தண்ணி சுத்தமாக குறைந்து ஒரு சொட்டு தண்ணீர இல்லாமல் போயிட்டு மனசுடைஞ்சி போயிட்டாப்ல. இதுதான் சரியான நேரம்னு பார்த்து பக்கத்து ஊர்ல இருக்க பெரிய சேட்டு கண்ணன் அங்க வந்து ராஜேஷின் நிலத்தை எப்படியாவது ஆட்டைய போட நினைச்சான். காஞ்சி போன அந்த கிண்ணத்தை பார்த்து கை காட்டி, ராஜேஷு என்று கூப்பிட்டு, உன் கிண்ணறு இப்போ உன்னை கைவிட்டுடு. ஆனா நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். இந்த நிலத்தையும் இந்த காஞ்ச கிண்ணத்தையும் நானே வாங்கிக்கிறேன். அதுவும் உன் நல்லதுக்காக. இது உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். சரி, நமக்கும் இப்போதைக்கு வேற வழியில்லன்னு யோசிச்சு ராஜேஷு ஒத்துக்கிட்டான். மனசே இல்லாம சேர்த்து கொடுத்த துட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில சேட்டு கண்ணன் தனது ஒர்க்கர்ஸோட வந்து டிகிங் தொடங்கினான். அவர்கள் சில அடி ஆழம் தொன்னும் போது டக்குன மண்வேட்டி ஒரு ஹார்ட பொருளை ஹிட் பண்ணுது. ஏய், இது என்னடா, ராக்கா பாக்ஸா என்று சேட்டு கண்ணன் செக் பண்ணான். அது ஒரு ஓல்ட் வுடன் பாக்ஸ். அவன் லாக்கை கட்டக் என்று உடைக்க உள்ள இருந்து கோல்ட் காயின் சரசர என்று கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம சேட்டு ஜாக்பாட்டா என்று கத்தினான். அதுக்குள்ள அவனோட பேராசை பிரெயின்ல கிக் அடிச்சுது. இது எல்லாம் ராஜேஷ்க்கு தெரிஞ்சிருக்கும். எங்கிட்ட கிணத்த மட்டும் விற்று கோல்டா மறைச்சிட்டான். அவன் ஃபுல் ஸ்பீட்ல ராஜேஷ் வீட்டு பக்கமோ ஓடினான். ஏ ராஜேஷா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா, ஆனா நானும் அடிச்சுதான் பேசுவேன். நீ என்ன டோட்டலா சீட்டிங் பண்ணிட்டா என்று கத்தினான். இந்த கிணத்துக்குள்ள கோல்டு வைத்து சீக்கிரட்டா வச்சு கோல்டா மறைச்சிட்டான். இந்த கோல்டு எல்லாம் என்னோடதுதான், என் இடத்துல கிடைச்சிருக்கேன். ராஜேஷ் காமா கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம பத்திரத்தை எடுத்து பார்த்தான். பின்னர் சிரித்தான். சேட்டு என்று மெதுவா சொன்னான், நான் உனக்கு கிணறு மட்டும்தான் வித்தேன். கற்கள் குழி எல்லாம் உன்னோடது. பட் கோல்ட் டைமண்ட் ஒன்னுமே கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணல. நம்ம சேத்து ஆடி போயிட்டு ராஜேஷ் கோல்டை எடுத்துக்கொண்டு புதிய நிலம் வாங்கினான். நல்லா வாழ ஆரம்பிச்சான். சேட்டு கண்ணன் அந்த நாளே ஒரு பாடம் படிச்சுக்கிட்டான்.